திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 336, அதிகாரம் நிலையாமை. ஒரு கிராமத்தில் குயவர் ஒருவர் மண்பாண்டங்கள் செய்து விற்று பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தார். அவர் ஒரு சிறந்த கடவுள் பக்தர். தனது வேலை நேரம் போக மற்ற நேரத்தை தியானம், ஆலய தரிசனம், விரதம், தான தர்மம் போன்றவற்றில் கழித்து வந்தார். அவருக்கு உடையவே முடியாத உறுதியான மண்பானைகளை செய்ய வேண்டும் என்று நீண்ட நாட்களாக மனதில் ஓர் ஆசை இருந்து வந்தது. ஒரு நாள் அவரது கனவில் கடவுள் தோன்றினார். அவரிடம் வேண்டும் வரத்தை கேட்கும்படி கடவுள் கூறினார். உடனே குயவர் உடையாத பானைகள் தயாரிக்கும் தன் நீண்ட நாள் விருப்பத்தை தெரிவித்தார். கடவுள் அவரிடம் நன்றாக யோசித்து கேட்கும்படி கூறியும் அவர் விடாப்பிடியாக அதையே மீண்டும் மீண்டும் கேட்டார். கடவுளும் அவரது விருப்பப்படியே அவ்வரத்தை கொடுத்து மறைந்தார். மறுநாள் காலையில் குயவர் ஒரு மண்பானை செய்து அதை கீழே போட்டு பார்த்தபோது உடையவில்லை. கல்லாலும் அடித்து பார்த்தார். பானை உடையாமல் உறுதியாக இருந்ததைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். இக்குயவரிடம் உடையாத பானைகள் கிடைக்கும் என்ற செய்தி அக்கம்பக்கம் கிராமத்தில் இருந்த அனைவருக்கும் பரவியது. பானை வாங்க ஏராளமான மக்கள் குவிந்தனர். வியாபாரம் அமோகமாக நடந்தது. குயவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்தார். ஆனால் அந்த மகிழ்ச்சி வெகு காலம் நீடிக்கவில்லை. பானைகள் உடையாததால் புது பானைகளுக்கான தேவை அடியோடு நின்றுவிட்டது. குயவர் செய்வதறியாது திகைத்தார். அப்போது மறுபடியும் அவர் கனவில் தோன்றிய இறைவன், எப்படி இருக்கிறது உனது தொழில் என்று கேட்டார். அதற்கு குயவர், உடையாத பானைகளால் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று எண்ணியது தவறு. இனி உடைகிற பானைகளையே செய்ய வரம் வேண்டும் என்றார். அப்போது கடவுள், பழையன அழிவதும் புதியன பிறப்பதும் இயற்கையின் நியதி, அது அவசியமானதும் கூட. அதேபோன்று மனித வாழ்விலும் பிறப்பும் இறப்பும் தவிர்க்க முடியாதது என்பதை உணர்த்திவிட்டு குயவர் கேட்டபடி உடைகின்ற பானைகளையே செய்ய வரம் கொடுத்து மறைந்தார். நேற்று உயிரோடு இருந்த ஒருவர் இன்று இல்லை என்று சொல்லும் நிலையாமை என்னும் தன்மையை பெருமையாக உடையது இவ்வுலகம் என்பதை நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். நிலைத்திருக்க நினைப்பது நிலைகுலையும், நிலையாமையே வாழ்வில் நிலைக்கும்.